என் பொண்ணு நாங்க எப்படிலாம் வளர்த்த தெரியுமாமா? இப்ப அவ இருக்கிற கோலத்தை எங்களால பார்க்க முடியலையே. ஐயா, இவன் சரியான காட்டு பிராட்டியா இருக்காயா. என் பொண்ணுகிட்ட மிருகத்தனமா நடந்திருக்காயா. ஐயா, எங்களுக்கு வர கோபத்துக்கு அவனை அங்கேயே அடிச்சு கொண்டு போதிச்சிருப்போயா. நீங்க இந்த ஊர் பெரிய தலைக்கட்டு பெரிய மனுஷங்கிறதுனால மண்ணை கடிச்சுக்கிட்டு உங்க முன்னாடி வந்து நிக்கிறோயா. எப்படியா என் பொண்ணு இந்த ஊர்ல தலை நிமிந்து நடப்பா? என்னடா பண்றதையும் பண்ணிட்டு கல்லூலி மங்க மாதிரி நிக்கிற? வாயை திறந்து பேசுறா. ஏதோ பொண்டாட்டி செத்து போயிட்டா அவன் நினப்புல வாடிட்டு இருக்கிறான்னு நம்ம இவனை பாவமா பார்த்தா இவன் வேற நோக்கத்துல ஊருக்குள்ள தெரிஞ்சிருக்கான். இவனை கவனிக்காம விட்டுட்டோம். எல்லாம் எங்களை சொல்லணும். ராமச்சந்திரன் குடும்பம் கௌரவமா இருக்கும், அவங்களால இந்த ஊருக்குள்ள எந்த அசம்பாவிதமும் நடக்காதுன்னு நம்பினது எங்க தப்பு தான். இப்படி ஒரு பொறுக்கி புள்ளிய பெத்து வச்சுட்டு நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனாயா? ஐயா, வார்த்தை அடக்கி பேசுங்க. அவர் யாருன்னு தெரியுமா? பொம்பளை பிள்ளை பெறாத குடும்பம் தானே நீங்க. ஒரு பொண்ணுக்கு இப்படி ஒரு அநியாயம் நடந்தா அந்த கஷ்டம் என்னன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க முறுகிட்டு தான் நிப்பீங்க. பாருங்க, எங்க பிள்ளைக்கு நியாயம் கிடைக்கல, மொத்த குடும்பத்தையும் ஊரோட கட்டி வச்சிடுவோம். பாத்துக்கங்க. என் பொண்ணுக்கு கல்யாணம் பேசி முடிச்சிட்டவே, இனிமே அந்த பொண்ணை யாரு கட்டுவாங்க? இப்ப மட்டும் என் பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கலன்னா என் பொண்ணோட சேர்ந்து நாங்களும் ஆத்துலயும் குளத்திலயும் விழுந்து சாகரதாயா முடிவு. மாமா, என்ன மாமா நடந்தது? ஆளாளுக்கு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நீங்க வாயவே திறக்காம நின்னுக்கிட்டு இருக்கீங்க. மாமா, என்ன ஆச்சு? தயவு செஞ்சு சொல்லுங்க. நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? இவன் என்னடா வாயை திறக்க மாட்டேங்கிறா? ஏய், என்ன நடந்துச்சு? ஏன்டா இப்படி அமைதியா நிக்கிற? கேட்டுக்கிட்டே இருக்க, மரமா நின்னுட்டு இருக்க, பதில் சொல்றா. வேணா விடுறா, மர விடு. மரா, நான் குடிக்கலடா. என் புள்ள மேல சத்தியமா நான் குடிக்கலடா. ஆனா எனக்கு ஏதோ போதையா இருந்துச்சு. அந்த பொண்ணு என் கண்ணுக்கு கண்மணி மாதிரி தெரிஞ்சா.